ஹாய். இன்றைக்கி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பைக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பைக்கை மூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். பைக்கை மூவ் பண்ணுறதுக்கு கிளர்ச்சி, கியர், ஆக்சிலரேட்டர் இது 3 மட்டும் தான் தேவை. இதை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம பைக்கை மூவ் பண்ண போகிறோம். பைக்கோட லெஃப்ட் சைட் ஹேண்டலில் இருக்கிறது தான் கிளட்ச்சு. கிளட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா காமனாக கியர் போடுறதுக்கும் கியர் குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பைக் நியூட்ரலில் இருக்கப்போ எப்படி நீங்கள் எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் பைக் மூவ் ஆகாதோ அதே மாதிரி நீங்கள் கிளட்ச்சு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும் போதும் நீங்கள் எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் பைக் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. 3rd கியர் 4th கியர்னு நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் கிளட்ச்சு ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்கன்னா பைக் வந்து நியூட்ரலில் இருக்க மாதிரி ஃப்ரீ ஆகிடும். ஸோ நீங்கள் கிளட்ச்சு கியர் போடுறதுக்காக மட்டும் இல்லாமல் பைக்கை ஸ்லோ பண்ணனாலும் இல்லை பைக்கை நிறுத்தினாலும் கிளட்ச் பிடிச்சி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளட்ச் ஓகே. அடுத்து நம்ம கியருக்கு வருவோம். இந்த பைக்கில் ஒரு கியர் பேட்டர்ன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேறு பைக் வச்சுருந்தா அதில் ஒரு கியர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ மொத்தமாகவே பைக்கில் ஒரு 3 கியர் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை 3 பற்றியும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்னில் நீங்கள் கியர் எல்லாமே முன்னாடி போடுற மாதிரி இருக்கும். 1 2 3 4ன்னு. பின்னால் வந்து நியூட்ரல் இருக்கும். பின்னாடி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கியர் குறைஞ்சிக்கிட்டே வந்து நியூட்ரலுக்கு வந்துடும். செகண்ட் பேட்டர்னில் நீங்கள் கியர் எல்லாமே பின்னாடி போடுற மாதிரி இருக்கும். 1 2 3 4ன்னு. நீங்கள் முன்னாடி ப்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது கியர் குறைஞ்சிட்டே வந்து நியூட்ரலுக்கு வந்துடும். தேர்ட் பேட்டர்ன் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நிறைய பைக்ஸில் இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கியர் முன்னால் இருக்கும், மீதி 2 3 4 5ன்னு எல்லா கியருமே பின்னால் இருக்கும். இந்த பைக்லேயும் அந்த தேர்ட் பேட்டர்னில் தான் கியர் இருக்குது. ஒரு கியர் முன்னாலையும் மீதி எல்லா கியரும் பின்னாலையும் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் ஆக்சிலரேட்டர் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஓகேனா நீங்கள் இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கியர் மட்டும் எப்படி போடணுன்னு ஒரு முறை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட் கியர். அடுத்து செகண்ட், தேர்டெல்லாம் பின்னாடி சைடு போடணும். பின்னாடி ஒன்று. இது செகண்ட் கியர், தேர்டு, 4th, 5th. அவ்வளோதான். கியர் 5 கியர் முடிஞ்சிச்சு. இப்போ கியர் குறைக்கணுன்னா ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் அழுத்திட்டே வரும்போது கியர் குறையும். 4th, 3rd, அப்புறம் செகண்டு, அப்புறம் ஃபஸ்ட் கியர். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் கியர். ஓகே, இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளட்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கியர் போடணும் முன்னால். அதுக்கப்புறம் லைட்டாக ஆக்சிலேட் பண்ணிவிட்டு கிளட்சை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணால் பைக் ஒரு இடத்துல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, பைக் நியூட்ரலில் இருக்குது. இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு முறை நான் சொல்கிறேன். கிளட்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க. லைட்டாக ஆக்சிலேட் பண்ணிவிட்டு கிளட்சை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுங்கள். பைக் மூவ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் பயப்படாமல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கரெக்டாக மூவ் பண்ண முடியும். அப்புறம் பைக் நிறுத்தணுன்னா ரைட் சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் பிரேக்கு. ஸோ இது பிடிங்க. ஓகே, எல்லா விரல்லையும் பிடிங்க. ஓகே, இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ரைட் சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் பிரேக்கு. அதே மாதிரி ரைட் சைடு காலில் இருக்கிறது பேக் பிரேக்கு. இன்கேஸ் பைக் வந்து உங்களுக்கு ஓரமாக போகுது இல்லை ஃபாஸ்ட்டாக போகுது நிறுத்தணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபுல்லாக கிளட்சை பிடிச்சிட்டு பிரேக்கை லைட்டாக மட்டும் பிடிங்க. வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன நடந்தாலும் சரி இந்த பைக்கோட ஆக்சிலரேட்டரை மட்டும் ஹெவியாக ரேஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பைக் பறந்துடும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பைக் தனியாக தான் ஓட்டுறீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. கியர் போட்டிங்களா? ஓகே, லைட்டாக ரேஸ் பண்ணிவிட்டு கிளட்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பர். இன்னொரு முறை அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளட்சை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுங்கள். பைக் நிறுத்தணுன்னா ஃபுல்லாக கிளட்சை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பிடிங்க. பைக் நின்றுடும். ஓகேங்களா? ஓகே, பண்ணுங்கள். அவ்வளோதான் பண்ணுங்கள். பரவாயில்லையே, நீங்கள் வண்டி நிறுத்தாமே மூவ் பண்ணுறீங்களே. ஓகே ஓகே, போதும். சூப்பர். ஏங்க உங்களுக்கு பயமாகவே இல்லையா? பயம்லாம் இருக்குது, இருந்தாலும் நானே ட்ரை பண்ணுறேன். ஓ,
ஓகே, பைக் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எப்படி மூவ் பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்படி பண்ணணும், எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கிளட்சை பிடிச்சி ஃபஸ்ட் கியர் போடணும். போடுறதுக்கப்புறம் கிளட்சை பிடிச்சிட்டு லைட்டாக ஆக்சிலேட் பண்ணணும். ஆக்சிலேட் பண்ணும்போது லைட்டாக கிளட்ச் விடணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கியரில் எப்படி பைக் மூவ் பண்ணணும்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது செகண்ட் கியர், தேர்ட் கியர் போட்டு எப்படி கண்டினியூஸாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபஸ்ட்டு பைக்கை மூவ் பண்ணிடுங்க. பைக் மூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளட்சை பிடிச்சிட்டு செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. பின்னாடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் கியர் விழுந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்மூத்தாக கிளட்சை ரிலீஸ் பண்ணுங்கள், லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணுங்கள். செகண்ட் கியரில் பைக் மூவ் ஆகும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக கிளட்சை பிடிச்சிட்டு தேர்ட் கியர் போடுங்க. ஃபுல்லாக கிளட்சை பிடிச்சிட்டு தான் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் ஸ்மூத்தாக தான் கிளட்சை விடணும், லைட்டாக தான் ஆக்சிலரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் தேர்ட் கியர் போட்டதுக்கப்புறம் பைக் ஸ்டாப் பண்ணிடவா இல்லை போயிட்டே இருக்கவா? தேர்ட் கியர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய்ட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இவங்க நிறையவே டவுட் கேட்டாங்க. அதேமாதிரி இவங்களுக்கும் கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வரும். ஓகே, செகண்ட் கியர் போடுங்க.